ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போஸ்ட் பண்ணி நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்துட்டேன். கொஞ்சம் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இஃப் இன் கேஸ் அந்த சிஸ்டம் லான்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் அவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த விஷயங்களுக்குள்ளலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபுல்லி ஃப்ரீயாக தான் இருப்பேன். அண்ட் நான் டெய்லியுமே வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் வாய்ஸ் மெசேஜஸையும் ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக நமக்கு தெரியும் மார்க்கெட்ஸ் ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. ஆல்மோஸ்ட் இந்த ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது கடைசியாக போஸ்ட் பண்ணது. அண்ட் மெயினான ரீசன் என்னன்னா குளோபலாக வர நியூஸஸ் ஒரு காரணம். அண்ட் அது சேம் டைமில் குளோபல் மார்க்கெட்ஸும் நமக்கு வந்து நல்ல டவுனில் இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மேபி காட்டுறேன். குளோபல் மார்க்கெட்ஸ். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ லாஸ்ட் ஒரு 3 டேஸாக S&P 500 உங்களுக்கு காட்டுறேன். S&P 500. ஸோ S&P 500 பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 3 to 4 டேஸாக நல்ல ஒரு ஃபாலில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நல்ல ஒரு ஃபாலில் இருக்காங்க. இப்போ தான் நமக்கு அங்கே ஆல் டைம் ஹை போட்டது ஆல்மோஸ்ட் 29th மார்ச் அப்போ. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே நமக்கு ஒரு நல்ல ஃபால் தான். ஈவன் தோ இந்த ஹைஸ்லேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 4% கிட்ட ஃபால் இருக்குது. அண்ட் ஈவன் தோ நிஃப்டியும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு 1 to 1.5% கிட்ட தான் ஃபால் இருக்குது. இந்த ஹைஸ்ல இந்த லோஸ் நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே ஐ மீன் இந்த க்ளோசிங் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா 2.5% கிட்ட ஃபால் இருக்குது. பட் வேற நமக்கு S&P 500 கிட்டத்தட்ட 4% கிட்ட ஃபால் இருக்கு. ஸோ பியூர்லி குளோபல் மார்க்கெட்ஸ் விழுகிறதுனால விழுகுது. அண்ட் அதையும் தாண்டி கேப் டவுன் ஆகி மார்க்கெட்ஸ் திருப்பி கீழே வருது விச் இண்டிகேட்டிங் ஏ டவுன் ட்ரெண்ட் மூமெண்டம். ஓகே ஃபைன். இப்போ என்னதான்ப்பா சொல்ல வர நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிள். இந்த கேப்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவல்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேப்போட ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த 50% ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. எப்போவுமே இந்த கேப்ஸில் வந்துட்டு இந்த 50%ங்கிறது ஒரு க்ரூஷியல் பாயிண்ட். ஸோ மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் இந்த 50% லெவலை தாண்டினதுக்கு அப்புறம் we can expect some upper side momentum. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட்னு என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த ரீஜனை சொல்லுவேன் which is almost 22,210 or 220 கிட்ட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆகிற பட்சத்தில் we can expect some upper side momentum from that point or else இதை நம்ம இன்னையோட ஹைஸ்னு சொல்லலாம். ஏன்னா இன்னையோட ஹைஸ் அந்த பாயிண்ட்ஸில் தான் இருந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன் பிரேக் ஆகிறப்ப we can expect some upper side momentum up to this point. ஸோ இந்த பாயிண்ட் பார்க்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் 22,273. ஸோ அகெயின் இந்த கேப்போட எப்போவுமே 50%ங்கிறது ஒரு பாயிண்ட் ஆக்ட் ஆகும். ஈவன் தோ நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் அந்த 50% மார்க்கில் தான் திரும்பி இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த 50% மார்க்குக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சத்துக்கு அப்புறம் திரும்பி இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த 50% மார்க்குங்கிறது எப்போவுமே ஒரு குரூஷியல் பாயிண்டாக இருக்கும். இல்லை அப்கமிங் டேஸில் நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணுறப்ப இது மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு குரூஷியல் பாயிண்ட். இந்த கேப்ஸை பற்றியே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது, அவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள. ஸோ அதனால் பேசிக்காக ஒரு 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 ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்டுங்கிறது கொஞ்சம் குரூஷியல் பாயிண்ட். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் 22,225 ஒரு குரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் அதுக்கு மேலே ஸ்டேன் ஆகிறப்ப கால் செயலியும் அது கீழே ஸ்டேன் ஆகிறப்ப புட் ஆப்ஷன் செயலியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் கேப்ஸ் அண்ட் கேப்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி ஒரு அன்ஃபில்டு கேப் இருக்குது. அண்ட் இந்த அன்ஃபில்டு கேப்புக்குள்ளேயே நமக்கு வந்துட்டு இன்னைக்கு போட்ட ஒரு கேப் இருக்குது. அண்ட் ஈவன் தோ இதுவுமே நமக்கு வந்துட்டு ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு இந்த 2 கேப்ஸையுமே பெருசாக மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அகெயின் இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் என்ன கன்க்ளூஷனாக இருக்கும் அப்படின்னா இந்த கேப்ஸ் ஒரு 50% வந்துட்டு மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் எனிவேர் பிட்வீன் இந்த ஜோன்ஸ்குள்ளே திரும்பறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹை பாசிபிலிட்டிஸ் என்ன இந்த ஜோன்ஸை மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸ்க்கான கோஆர்டினேட்ஸை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் 47,722லேருந்து 47,650 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு 100 பாயிண்ட் ஜோன்ஸ் இது. இந்த ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஜோன்ஸுக்கு போய் இந்த ஜோன்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு மைட் பி அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஜோன்ஸை ஒரு க்ரூஷியல் பாயிண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆச்சுன்னா வேறு மாதிரி மாறி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி நடக்கிறப்ப நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஆப்வியஸ்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்ஸ் ஆர் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட்டிங் ஸ்லைட்லி அப்பர் சைட் மொமெண்டம் மைட் பி வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதர் தென் தட் பெருசாக ஒன்றும் குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் இப்போ ஓப்பன் ஆகி இருக்கிற யூரோப்பியன் மார்க்கெட்ஸுமே ஸ்டில் நவ் ஃபாலிங்கில் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 1.5%, 1.2%, 1.14%.
அண்ட் S&P 500 இப்போ ஓப்பனிங்கில் தான் இருக்குது. அண்ட் S&P 500 கூட ஸ்டில் ஃபாலிங்கில் தான் இருக்குது. பட் பெரிய ஃபால் இல்லை, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய பயஸுங்கிறது எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த லெவல் கட் ஆகணும், கட் ஆச்சுன்னா என் புல்லிஷ், ஆர் எல்ஸ் இது கட் ஆகணும்னா என் பீரிஷ், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட பயஸ். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களை வீடியோ பார்க்குறேன். திஸ் இஸ் கணேஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.